அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைத்து புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். மாண்புமிகு விருந்தினர்கள், கல்வி பெருந்தகைகள், அன்பு பழைய மாணவர்கள், இந்த பாடசாலையின் மாணவ செல்வங்கள், ஊர் மக்கள் மற்றும் எமது பாடசாலையின் நலன் விரும்பிகள் அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மனிதனின் வாழ்வில் 75 ஆண்டுகள் என்பது ஒரு நீண்ட கால பயணம். அதுபோலவே ஒரு கல்வி நிறுவனத்தின் வாழ்வில் 75 ஆண்டுகள் என்பது வெறும் கால அளவு அல்ல. அது அர்ப்பணிப்பின் வரலாறு, தியாகத்தின் சாட்சி, கல்வி சேவையின் அடையாளம், தலைமுறைகளை உருவாக்கிய பெருமையின் மைல்கல் ஆகும். அந்த மகத்தான பயணத்தின் நினைவாக இன்று எனது தாய் பாடசாலையான ஹோராப்புல முஸ்லிம் வித்யாலயம் தனது பவள விழாவை சிறப்பாக, மிகச் சிறப்பாக, மிக மிக சிறப்பாக தயார் செய்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த நாளில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பெருமை மிகு, சந்தோஷமிகு நிகழ்விற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் எமது பாடசாலையின், எமது கலாசாலையின் தலைவர் அதிபர் MI இஸ்வர்தீன் அவர்களே மனமுவர்ந்து வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்து இந்த நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் எமது பாடசாலையின் பெருமை மிகு பழைய மாணவரும், சட்ட முதுமானியும், பாராளுமன்ற உறுப்பினரும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய தலைவருமான மாண்புமிகு ரவுஃப் ஹக்கீம் அவர்களை அன்போடு பெருமிதத்தோடும் வரவேற்றுக் கொள்கின்றேன். அவர்களுடன் வருகை தந்திருக்கும் எமது பாடசாலையின் பழைய மாணவர்களான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், வைத்தியருமான டாக்டர் ஹபீஸ் ஹக்கீம் அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டும், எழுத்தாளரும் கவிஞரும் ஆசிரியருமான மாண்புமிகு மரியாதைக்குரிய ஹலீம் ஹக்கீம் அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். அவரோடு வருகை தந்திருக்கும் எமது ஆசிரியர், கவிஞர் நாசாதிவ ஃபர்வீன் அவர்களையும் மனம வந்து வரவேற்றுக் கொண்டு, அவர்களுடன் வருகை தந்திருக்கிற ஏனையவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். எமது பிரதேசத்தின் சர்வதேச பாடசாலையின் உரிமையாளர் அல்ஹாஜ் முஹாஜின் அவர்கள் உட்பட அதிபர் முகமது அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டும், இந்த நிகழ்வில் கௌரவிக்கப்பட இருக்கும் ஓய்வு பெற்ற அதிபர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், எமது பாடசாலையில் தற்போது சேவையாற்றிக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய உப அதிபர் திரு ரம்சான் அவர்களையும் ஏனைய எமது பாடசாலையின் ஆசிரியர் பெருந்தகைகளையும் மனமு வந்து அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். எதிர்காலத்தில் வரலாறு படைக்க காத்துக் கொண்டிருக்கும் எனது பாடசாலையின் இன்றைய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்கின்றேன். மரியாதைக்குரிய உலமாக்களே, பழைய மாணவர்களே, பெற்றோர்களே, ஊர் மக்கள், நலன் விரும்பிகள் மற்றும் எனது அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த வரலாற்று நாளில் மனமார்ந்த வரவேற்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். அன்புடையவர்களே, 1951 ஆண்டில் அரசு அங்கீகாரம் பெற்ற எனது இந்த பாடசாலை ஹோராப்பல மண்ணில் விதைக்கப்பட்ட இந்த கல்வி விதை இன்று ஆயிரக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தை ஒளிரச் செய்த பெரு விருட்சமாக வளர்ந்துள்ளது. பகலகம மற்றும் ஹோராப்பல ஆகிய இரு கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்களின் கல்வி பயணத்திற்கு வழிகாட்டியாக எமது பாடசாலை திகழ்ந்து வருகிறது. இந்த பாடசாலை உருவாவதற்கு அர்ப்பணிப்போடு உழைத்த சதக்கு மறைக்கார் சக்கரியா லப்பி அவர்களை இந்த தருணத்தில் நன்றியுடன் நினைவு கூர்ந்து கொள்கிறேன். அதேபோல் அவருடன் இணைந்து அவருக்கு பக்கபலமாக இருந்த பெற்றோர்களான அல்ஹாஜ் M. உதுமான் லெப்பை, M. இப்ராஹிம் லெப்பை,
எம் முகமது லெப்பை, எஸ் பக்கீர் மொஹிதீன், எஸ் யூசுப் லெப்பை ஆகியோர் உள்ளிட்ட அக்கால பெற்றோர்களின் பங்களிப்பையும் நன்றியுடன் நினைவு கூறுகிறேன். அது மட்டுமல்லாது பிற்காலத்தில் எமது ஊரில் எமது பாடசாலைக்காக சேவை செய்த மேனேஜர் என்று அழைக்கப்படுகின்ற ஹனீஃபா அவர்களையும், எமது ஊரிலே முதலாவது அகில இலங்கை ஜேபியாக இருந்த அபுசாலி ஜேபி அவர்கள் மற்றும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மீரா சாஹிப் சமூன், HM லெப்ப தம்பி ஆகியோரை மற்றும் பல அறியப்பட்ட அறியப்படாத நற்பண்பாளர்களின் அர்ப்பணிப்புகளும் இந்த பாடசாலையின் வளர்ச்சிக்கு பின்னால் இருப்பதை நன்றியுடன் பதிவு செய்து கொள்கின்றேன். இன்று அவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பிரார்த்தனைகளையும் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். எமது பாடசாலையின் முதல் மாணவர் என்ற பெருமையை தன்னகத்தே கொண்டிருக்கும் யூசுப் லெப்பை அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியுடன் நினைவு கூறுகிறேன். குறிப்பாக இன்று விருது வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கும் ஆசிரியர்களான ஆசிரியர் வசூக் மற்றும் ஃபர்சானா மற்றும் முலஃபிரா ஆகியோரின் தந்தை என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாள் வெறும் விழா நாள் அல்ல. இந்த பாடசாலையின் தோற்றம் முதல் இன்று வரை சேவையாற்றிய அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்வி சேவைக்கு பங்களித்த அனைவரையும் கௌரவிக்கும் நன்றியின் நாள். அதேவேளை மாணவர்கள் மற்றும் பழைய மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் இந்த நிகழ்வை மேலும் சிறப்பிக்க காத்திருக்கின்றன. கடந்த காலத்தின் வரலாற்றை நினைவுகூரும் இந்த நாள் எதிர்கால தலைமுறைக்கு புதிய வரலாறு எழுதும் நாளாகவும் அமையட்டும். இன்று நாம் படைக்கும் நினைவுகள் நாளைய வரலாற்றின் பொன்னான பக்கங்களாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. அடுத்ததாக, மனிதர்கள் என்ற அடிப்படையில் ஏற்பாட்டுக் குழுவினால் தவறுகள் அல்லது குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம். அவற்றை பெருந்தன்மையுடன் மன்னித்து எமது ஊரின் முன்னேற்றத்திற்கும் எமது பாடசாலையின் வளர்ச்சிக்கும் கைகோர்த்து பயணிப்போம் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.